இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது என்ன பேக்னு தெரியலையே. இது எதுக்கு நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு? அப்பா உள்ள ஏதாவது இருக்கா? நீ பாத்தியா இல்லையா ஒழுங்கா? எத்த நான் தான் சொல்லுதம்ல, நல்லா பாத்துட்டேன். உள்ள ஒண்ணும் இல்ல, வெறும் பை தான் அது. சார் அந்த பேக் தான் சார். மா இந்த பேக் கொடு. கொடு சார். அட குடுமா. இந்தாங்க சார். நீங்க இது கொடுத்ததா யாரோ 2 பேர் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரி ஸ்டேஷனுக்கு வரும்போது கொண்டு வரலான்னு பார்த்தேன். என்ன சார் விஷயம்? ஏங்க நீங்க எதுக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தீங்க? ஏமா இதுல இருந்த பணம் எங்க? பணமா? பணமா? பேக் மட்டும் தான் சார் கொடுத்துட்டு போனாங்க. ஆமா சார், வெறும் பேக் மட்டும் தான் கொடுத்தாங்க. கொடுத்து விட்டாங்களா? ஏன் சார் போய் சொல்றீங்க? சார் இதுதான் சார் பர்ச்சேஸ் பண்றதுக்காக பணத்தை வச்சிருந்த பேக். எங்க வாழ்க்கையோட மொத்த ஆதாரமே அதுலதான் சார் இருந்துச்சு. என்ன சொல்றாங்க? அம்மா தயவு செஞ்சு என் பணத்தை கொடுத்துருமா. பணமா? எந்த பணங்க? இந்த பேக் கொடுத்தப்ப எம்டியா தான் சார் கொடுத்தாங்க. அடி யோ டேய் யாரியா நீ? லேடிஸ் போய் கை நீட்டி அடிக்கிற? யாரியா உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? சார் சார் யாரோ கொண்டு வந்து கொடுத்த பைய வச்சு வேற எந்த ஆதாரமும் இல்லாம என் தங்கச்சியும் அவ புருஷனையும் அரெஸ்ட் பண்றது சட்டப்படி விரோதம். ஹலோ, இப்ப வழியை விடலன்னா உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அக்கா நீ தடுக்காதக்கா. இப்பதான் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இது எல்லாமே செட்டப் தான். விடுக்கா, நாங்க வெளியே வந்துருவோம். பணம் பணம்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு பணம், எங்க இருந்தது, எதையுமே சொல்லாம இப்படி கூட்டிட்டு போனா எப்படி டி? ஏன் எடுத்து அவங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பணம் இருந்ததுன்னு? ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல பாட்டிங்க அன்கான்சியஸா இருந்தப்ப ஒரு சப் இன்ஸ்பெக்டரே பணத்தை திருடி இருக்காங்க. இதான் அந்த பணம், அந்த பேக். இத உங்க வீட்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். திருடனவங்களை அரெஸ்ட் பண்ணாம கொஞ்சுவாங்களோ? யார பார்த்து திருடின்னு சொல்றீங்க? என் தங்கச்சி திருடியா? இந்த ஆவேச வசனத்தை எல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லு. அரெஸ்ட் பண்ணதுதான். யோ எழுதிட்டு வாங்கயா, வழி விடுங்க. சார் சொன்னா கேளுங்க சார். எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணி அக்யூஸ் மாதிரி உட்கார வச்சிருக்க. ஒரு எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணனும்னா என்ன ப்ரொசீஜர்னு தெரியாது உனக்கு? யோ என்னையா எஸ்ஐ ஆகுது எஸ்பி ஆகுது? அக்யூஸ்ட்னா அக்யூஸ்ட் தான். ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து பணத்தை திருடி இருக்க அந்த பொம்பளை இல்ல மாமா, ஆதாரத்தோட பிடிபட்டு இருக்கா. அரெஸ்ட் பண்ணதானே செய்வான். கை கட்டி வேடிக்கை பாப்போம். என்னையா ஆதாரம்? என்னையா சார்ஜஸ்? உன் ஸ்டேஷன் எஸ்ஐ அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? யோ வாய் முடியா, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நீ இன்ஸ்பெக்டர் தானே, வக்கீல் இல்லல. கேஸ் டீடைலா உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்க. முதல்ல ஸ்டேஷன் விட்டு கிளம்பியா போங்க. வந்துட்டான், அடிச்சது கொல்ல. ஒரு திருடிக்கு வெக்கமே இல்லாம வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறான். யாரை பார்த்து திருட்டு பொம்பளைங்க? யார் திருட்டு பொம்பளை மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ மாமா வேணாம் மாமா. ஐயோ அண்ணா விடுனே. என்ன உன்னை சேர்த்து உள்ள உட்கார வைக்கவா? என் அதிகாரத்தை நான் காட்டுடா. காட்டியா பாப்பா, என்ன பெரியவனா? என்ன அவ்வளவு திமிரா? என் மேலேயே கை வைக்கிற? இப்ப என் பவர் என்னன்னு பாக்குறியா? காட்டியா காட்டவா? சார் எடுக்கையா? இப்ப என்ன சார் உங்க பிரச்சனை? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இவங்க என் பணத்தை திருடிட்டாங்க. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஓ என்ன நீ இவங்க செட் பண்ண ஆள் தானா? எதை வச்சு அவங்க பணத்தை எடுத்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? நாங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தப்போ இந்த லேடி தான் ஹாஸ்பிட்டல்ல எங்க கூட இருந்தாங்க. அத நான் பார்த்தேன். இப்படி மொத்த பணத்தையும் வச்சிருந்த பேக் இவங்க வீட்ல இருந்து தான் கிடைச்சது. ஆனா பணம் மட்டும் இல்ல. சார் நான் தெரியாம தான் கேக்குறேன். இவங்க பணத்தை திருடலனா பணம் இருந்த பேக் மட்டும் எப்படி இவங்க வீட்டுக்கு போயிருக்கும் சார்? அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க சார். அதான் சொல்றாங்கல்ல,
யாரும் வந்து கொடுத்துருக்காங்கன்னு. ஐயோ எதுக்கு ஏன் வேண்டாத பேச்சு? உன் கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு, சரியா? மொத்தமா பல லட்சம் ரூபாய் அப்படியே லவுட்டிட்டு அந்த பொம்பளை. தொலைஞ்சு போனது எங்க பணம்? நாங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொண்டு வந்த பணம். எங்களுக்கு அந்த பணம் வேணும். அது மட்டும் இல்லைன்னா நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அதே நேரம் உங்களை மாதிரி சம்பந்தமே இல்லாதவங்க கிட்டலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. ஏம்ல என்கிட்டயே உன்னோட திமிர காமிக்கிறியா? இப்பவே உன்னை அள்ளிட்டு போனா என்ன செய்ய முடியும் உன்னால? எங்க அள்ளிட்டு போங்க பாப்போம். என்ன முடியாது நினைக்கிறியா? சார்வால் கொஞ்சம் பொறுமையா இருக்க சார்வால். என்ன பேச்சு பேசுதான் பாத்தியாயா? இருக்கட்டுமே, உங்களுக்கு உங்க தம்பிய திருடன்னு உள்ள வச்சுட்டாங்கன்னு ஆதங்கம், அதே மாதிரி பணம் போயிடுச்சுன்ற ஆதங்கம் இவங்க 2 பேருக்கும் இருக்கும்ல. ஒருத்தரோட உதவி இன்னொருத்துக்கு தேவை சார்வால். சார்வால் கொஞ்சம் அமைதியா இருங்க சார்வால், நான் பேசுறேன். பேசி தொலைங்கயா. தம்பி, சார்வால் ரொம்ப நல்லவங்க. யாரு கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் சார்வால். சார்வால் அப்பாயின்மெண்ட் ஆனதுல இருந்து எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு எங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒத்த பைசா லஞ்சம் வாங்காத ஒரே ஆபீசர் சார்வால் மட்டும்தான். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார்வால். சார்வால் மட்டும் இல்ல, இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்களே எஸ்ஐ வீரா, அவங்களும் லஞ்சத்தை கண்ணால கூட பார்த்தது இல்ல சார்வால். முத்துப்பாண்டி சார்வால் ஏதோ பதட்டத்துல ஏதோ கொஞ்சம் பேசிட்டாவா. இத பெருசா எடுத்துக்காதீங்க சார்வால். சாரி ப்ரோ, எனக்கு பெரிய டென்ஷனு, அதில் தான் கொஞ்சம் ரஃபா பேசிட்டேன். பட் இந்த நிமிஷம் எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. சரி, இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லணும் ப்ளீஸ். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. யாருமா போன்ல? என்னோட ஹஸ்பண்ட் தான் சார் கால் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடுங்க, நானும் கேட்கணும். ஏன் சார், ஏன் ஹஸ்பண்ட் கால் பண்றாரு? நாங்க பர்சனலா கூட பேசுவோம், எதுக்கு ஸ்பீக்கர்ல போடணும்? அந்த முத்துப்பாண்டி போன வேகத்தை பார்த்தா அங்கதான் போயிருப்பான்னு எனக்கு தோணுது. அதனாலதான் சொல்றேன், கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. போடுமா, ஏன் யோசிக்கிறீங்க?